இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னு சொல்றோம்லப்பா. முதல் பெண் மருத்துவர் யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. ரொம்ப சாதாரணமா போய் படிச்சிட்டாங்களா டாக்டருக்கு? அவங்க பள்ளி கல்வியை முடிக்கும் போதே புதுக்கோட்டையில மண்ணவாரி தூத்திருக்காங்க. பொம்பளை பிள்ளைய போய் படிக்க வைப்பாங்களா? இந்த நாடு உருப்படவா போகுதுன்னு அவங்க அப்பாட்ட போய் எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி அவர் கொண்டு போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மகளை சேர்த்திருக்கிறார். போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன தெரியுமா? எல்லாருமே ஆம்பளை பசங்க. முத்துலட்சுமி மட்டும்தான் ஒரே பொம்பளை பிள்ளை போய் உட்காந்துருக்கு. நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல ஒரே ஒரு பெண் பிள்ளை ரெட்டை ஜடை போட்டு தாவணி போட்டு மெடிக்கல் காலேஜ்ல உட்காந்துருக்கு. சுத்தி ஆம்பளை பசங்களா உட்காந்துருக்காங்க. இப்ப ஐரோப்பிய டீன் பாடம் நடத்துறாரு. ஒரு நாள் தாங்க. மறுநாள் இந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க கல்லூரிக்கு. எல்லா பெற்றோர்களும் வந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளைய முதல் நிப்பாட்டுங்க. பொம்பளை பிள்ளை கிளாஸ்ல இருந்தா ஆம்பளை பசங்க மனசு கெட்டு போயிடும். அந்த பிள்ளைய நிப்பாட்டுங்க. ஐரோப்பிய டீன் அவரு, நம்ம ஊருக்காரனா இதை சாதாரணமா எடுத்திருப்பாரு. அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஒரு பெண் பிள்ளை படித்தால் இத்தனை ஆண் பிள்ளைகளுடைய மனசு கெட்டு போகும் என்றால் உங்க ஆம்பளை பிள்ளைங்களை எல்லாம் நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க, இந்த ஒரு பெண் பிள்ளை படித்தால் போதும்ட்டார். எல்லாம் பயந்து போய் கல்லூரி நிர்வாகத்திட்ட பேசி நடுவுல இது மாதிரி நடுவுல ஒரு திரை போட்டு இந்த பக்கம் போறான் ஆண் மாணவர்கள், இந்த பக்கம் முத்துலட்சுமி ரெட்டி மட்டும் உட்கார்ந்து படித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்கின்ற சாதனையை தொட்டிருக்கிறார்கள் என்றால் இப்ப எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாங்க. அப்ப முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு அந்த இடத்தை அவங்க பிடிச்சு கொடுத்தாங்களே, அவங்களுக்கு நாம என்ன நன்றி கடன் செலுத்தி இருக்கிறோம். இந்தியாவின் முதல் பெண் கர்நாடக பாடகி, உங்களுக்கு தெரியும், குறை ஒன்றும் இல்லைன்னு பாடினாங்களே எம்எஸ் அம்மா. அவங்க ஒரு குறையும் இல்லாம வரல. அவங்க முத மேடையில ஏறி பாடும்போது பக்கவாத்தியம் வாசிப்பாங்கல்ல, ஆண்கள்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. ஒரு பொம்மநாட்டி உட்காந்து நடுவுல பாடுவா, சுத்தி நாங்க உட்காந்து பக்கவாத்தியம் வாசிக்கவா, அதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் தன் திறமையால் தன்னை நிரூபித்து தான் அவங்க இன்னைக்கு இந்தியாவின் முதல் பெண் கர்நாடக பாடகியாக நம்ம வீட்டுக்குள் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி அவங்க தாங்கிய சுமைகள் எவ்வளவோ இருக்கு. நம்ம இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் தெரியுமா? ஆதரவற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் மொத பள்ளிக்கூடம் திறந்தவங்க சாவித்திரி பூலே அப்படின்னு ஒரு பெண். நீங்க பாருங்க, எல்லா டீச்சரும் ஸ்கூலுக்கு எப்படிங்க போவாங்க? வீட்டுல இருந்து ஒரு கொடை கொண்டு போவாங்க. நம்ம பழைய டீச்சரை சொல்றேன். ஒரு ஹேண்ட் பேக் கொண்டு போவாங்க, ஒரு லஞ்ச் பேக் கொண்டு போவாங்க. ஆனா இந்த அம்மா எப்படி போனாங்க தெரியுமா? வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க, மாற்று உடை எடுத்துட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? இந்த அம்மா ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவும் விதவை பெண்களுக்காகவும் அனாதை பெண்களுக்காகவும் பள்ளிக்கூடம் நடத்துறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க போற வழியில பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பணக்காரர்கள், உயர் ஜாதிக்காரர்கள் இவங்க மேல மாட்டு சாணத்தை எரிவாங்களாம். பள்ளிக்கூடத்துக்கு போய் இவங்க வேற ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு வருவாங்க ஒவ்வொரு நாளும். அப்ப முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு பெண் நடத்தும் போது எவ்வளவு எதிர்ப்புகளை மொத்த சாதிச்சாங்கல்ல. அவமானத்தை சுமந்து துயரங்களை உள்ள தாங்கி ஜெயிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்.